ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. என்ற ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட இறைமக்கள் ஒரு சில பேர் இவர் இறைவாக்கினர் என்கிறார்கள். ஒரு சில பேர் இவர்தான் வரவிருந்த மெசியா கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இவரை பார்த்து கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்று அனுப்பப்பட்ட படை வீரர்களும் அங்கே போகிறார்கள். அவர்களும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறார்கள். வார்த்தைகளை கேட்ட பிறகு இவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்று, இவரை போய் கைது செய்ய சொல்லுகிறார்களே என்று சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். அப்போது அங்கே இருந்திருந்த பெரியோர்களிடம் வந்து கேட்கிறார்கள், ஏன் அவரை கைது செய்து கூட்டிக் கொண்டு வரவில்லை? அப்போது அந்த படைவீரர்கள் சொல்கிறார்கள், இவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை. கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய அருள், உண்மையாகவே கடவுள் மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தார் என்பதனால் அவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவின் பிரசன்னம் அவர்களுக்கு இடரலாயிருந்தது. இயேசுவின் பிரசன்னம் அவர்களுக்கு அருவருப்பை முட்டியது. ஏனென்றால் கடவுளின் பாதைகளில் அவர்கள் இல்லை. கடவுளின் பாதைகளில் அவர்கள் இல்லாததனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த பரிசேயர்களில் பலர் இயேசுவினுடைய நண்பர்களாக இருந்தார்கள். நிக்கோதேமு, அரிமத்தேயா ஊர் சூசை, இவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய நண்பர்களாக இருந்தார்கள். ஆனால் பல பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய உண்மைத்தன்மையை அறிந்தால் ஒழிய எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய பிரசன்னத்தை அறிந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் பேசிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை தந்தன. அந்த வார்த்தைகளை உணர்ந்தால்தான், இது கடவுளின் பிரசன்னத்திலிருந்து வந்தது என்பதை உணர்ந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றும் ஆண்டவர் பேசுகிறார், இன்றும் அதிகாரத்தோடு பேசுகிறார், இன்றும் இறைவார்த்தை வழியாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். கடவுளை நோக்கி தேடுகின்ற மனிதர்களுக்கு அவருடைய கூக்குரல் கேட்கிறது. கடவுளை நோக்கி நடந்து போகின்ற மனிதர்களுக்கு அவருடைய வார்த்தையின் அர்த்தம் புரிகிறது. ஆனால் கடவுளை நோக்கி போகாத மனிதர்களுக்கு அவர்களுடைய வார்த்தை புரிவதில்லை. எனவே நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் கடவுளை நோக்கி சென்றால் நாம் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வாழ்வார். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளை தந்திருக்கிறீரே ஆண்டவரே. உமது வார்த்தை என்றும் பேசுகிறது, அதே சக்தியோடு பேசுகிறது. அன்று நீர் உம்முடைய வார்த்தையை கேட்டதும் இவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்று சொன்ன அந்த சகோதரர்களைப் போல நாங்களும் இன்று உமது வார்த்தையை கேட்டு இவரே இறைமகன் என்பதை அறிந்து கொள்ள வரம்தான். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது தெரிந்து பேசும். ஆமாம்.